சரிம்மா, நேரம் ஆகுது, நாங்க கிளம்புறோம். என்னம்மா அதுக்குள்ள கிளம்புறீங்க? அதுக்குள்ள கிளம்புறமா? பால் காய்ச்சிட்டா அவ்வளவுதானா? அங்க போட்ட பொருள் எல்லாம் போட்டபடி அங்கேயே கிடக்கு. எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி எடுத்துட்டு வரணும்ல, எவ்வளவு வேலை இருக்கு. நாங்கெல்லாம் போறோம். சரிம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நானும் உங்களோடவே வந்துடுறேன். ஏய், இரு 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 இரு. நீ எங்க வர? இன்னைக்குதான் பால் காய்ச்சிருக்கு. பால் காய்ச்சினா ஒரு சாஸ்திரம் இருக்குல்லம்மா, யாராவது ஒருத்தர் இங்க தங்கணும்ல. ஆமா, அதனால நீயும் மாப்பிள்ளையும் இங்கே தங்குங்க. நாங்க போயிட்டு காலையில வந்துடுறோம், சரியா? மா, இவ்ளோ பெரிய வீட்ல நாங்க 2 பேர் மட்டும் எப்படிமா இருக்கிறது? மகா, என்ன மகா? அதான் அத்தை சாங்கியம்னு சொல்றாங்கல்ல, அவங்க சொன்னா அதுல கண்டிப்பா அர்த்தம் இருக்கும். முதல்ல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசு. உனக்கு போர் அடிச்சதுன்னா கிச்சனுக்கு தேவையான பாத்திரம் எல்லாம் ஒரு பாக்ஸ்ல இருக்கு, அதை எடுத்து அடுக்கி வை. நேரம் இருந்தா மட்டும் செய். அப்புறம் டீ தூள் சக்கரை எல்லாம் இருக்கு, வேணும்னா டீ போட்டு குடிச்சுக்கோங்க. நான் கிளம்பட்டுமா? சரிங்க அத்தை, பத்திரமா நாங்க போயிட்டு வரேன். வாங்க, நாங்க கிளம்பட்டுமா? என்ன மகா, புத்திசாலித்தனமாவே யோசிக்க மாட்டேங்கிற நீ? ஏன் இப்ப ஏன் புத்திசாலித்தனத்துல என்ன பிரச்சனை? அப்புறம் அவங்க தான் கிளம்புறேன்னு சொல்றாங்கல்ல, விட வேண்டியதானே? இவ்ளோ பெரிய வீட்ல நாங்க எப்படி தனியா இருக்கிறதுன்னு அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்க. அதான் உன் கூட நான் இருக்கேனே. அதான் என் பிரச்சனையே. அடி பாவி, நான் உனக்கு பிரச்சனையா? சொல்லுவ நான் இங்க இப்போ பாருங்க, பிரச்சனை பண்ண போறேன். வேணா சொன்னா கேளுங்க, கிட்ட வராதீங்க. நான் அப்படிதான் வருவேன். வேணாங்க, எங்க சொல்ற என்ன பேச்சு பண்ணுவ? கேளுங்க. போங்க போங்க, கிட்ட வராதீங்க, போங்கன்னு சொன்னேன். ஏன் வரக்கூடாது? ஐயோ, எங்க வேணாங்க, சொன்னா கேளுங்க. போங்க போங்க. போக மாட்டேன். வேணா சூர்யா, சூர்யா வேணா சூர்யா, சொன்னா கேளுங்க. போங்க போங்க. ஐயோ சூர்யா, வேணா சூர்யா. எனக்கு வேணும். சூர்யா இல்ல. மகா, ஏய் மகா, இந்த படம் எல்லாம் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லா இருக்கு. உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்ல, ஆர்டர் பண்றேன். இல்லங்க, எனக்கு எதுவும் வேணாம். எல்லாம் பாருங்க எவ்வளவு தூசியா இருக்கு, துடைக்காம அப்படியே வச்சிருக்காங்க. புடிங்க. என்ன ஆச்சு? டஸ்ட் ஆயிடுச்சா? ஒரே டஸ்ட் ஆயிடுச்சு. இருங்க, கை வாஷ் பண்ணிட்டு வரேன், நீங்க அதுக்குள்ள எடுத்து வச்சிருங்க. என்னங்க, ஏங்க இங்க வாங்க. என்ன ஆச்சு? வாங்க. ஏய் மகா, மகா என்ன ஆச்சு? தெரியலங்க. தண்ணி இப்படி கொட்டுது, பைப் உடைஞ்சிருச்சா? என்ன பண்ண நீ? நான் ஒண்ணும் பண்ணல. ஏய் மகா, ஐயோ, ஏங்க இருங்க, நானே சரி பண்றேன். என்னங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வந்து ஏதாவது பண்ணுங்க. சரி சரி, நவுரு. மகா, ஸ்பேனர் இல்லாம இத சரி பண்ண முடியாது. ஐயோ, இப்படியே தண்ணி போயிட்டு இருந்தா மேல டேங்கே காலி ஆயிடும். அடியே நீதானடி என் போதை தேனே, முத்தம் கொஞ்சு பெண்ணே பெண்ணே, உந்தன் கையில் நானும் கூடும் நேரம் விட்டு செல்லாதே,
பூவே காதல் பூக்கும் பூவே சாரல் வீச ஈரம் என்னை கொஞ்சம் மழையில் உன் வாசம் கெஞ்சும் நெஞ்சம் உன்னை கெஞ்சும் புலரும் காலை வேண்டாம் இரவின் குளிரே என்னை கொல்லாதே மகா ஐயோ, என்னங்க தண்ணி போயிட்டு இருக்கு பாத்துட்டே இருக்கீங்க. என்ன மகா நான் மட்டும் பார்த்த மாதிரி சொல்ற, நீயும் தானே பார்த்த? சரிங்க, டக்குன்னு ஏதாவது பண்ணுங்க. ஏதாவது பண்ணி நிறுத்த முடியுமான்னு பாருங்க. ஏய், டேப்பு கழண்டு வந்திருக்கு. எப்படி கழண்டு வந்துச்சு? ஸ்பேனர் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. இரு, கடைசியா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாப்போம். அப்பா, எப்படியோ க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆமா, நம்ம ரெண்டு பேரும் இப்படி நனைஞ்சிட்டோமே, என்ன பண்றது? என்ன பண்ண முடியும்? போய் ட்ரெஸ் தான் மாத்தணும். ஆமா, ட்ரெஸ் ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கியா? ஆமாங்க, மேல இருக்கு. இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன ஸ்பேனர் இங்க இருக்கு? பக்காவா டைட் ஆகுது. தானா நடந்த மாதிரி தெரியலையே. என்ன மகா, Dress கிடைச்சிருச்சா? அதாங்க தேடிட்டு இருக்கேன். எனக்கு கிடைச்சிருச்சு. என்ன ட்ரெஸ்ஸா? இல்ல இல்ல, ஸ்பேனர். அந்த ஜன்னல் கிட்டே தான் இந்த ஸ்பேனர் இருந்துச்சு. அந்த பைப் உடைஞ்ச மாதிரி தெரியல. எப்படி கழண்டு வந்துச்சுன்னு கேட்டேன்ல. இன்னுமா உங்களுக்கு புரியல? எங்க அம்மா சொன்ன மாதிரி நீங்க சரியான டியூப்லைட் தாங்க. என்ன டியூப்லைட்டா? என்ன சொல்ற? இன்னும் உங்களுக்கு புரியலன்னு சொன்னேன். ஆஹா, அப்படியா கதை? அடி பாவி, நீயே ஸ்பேனர் வச்சு பைப்பை கழட்டிட்டு எதுவும் தெரியாத மாதிரி என்ன அளக்கடிச்சு இப்படி நனைய விட்டு என்னென்ன வேலை பார்த்திருக்க நீ? ஆமா, இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அதான் என் புருஷனுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதே. மகா, அப்போ எல்லாமே அதுக்காக தானா? கள்ளி உன்ன எவ்வளோ தைரியம்!